அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இந்த சாப்பாடு விஷயத்தில் முக்கியமாக அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டால், அதிகமான வீடுகளுக்கு நம்ம போயிருக்கிறோம். இப்போ சாப்பிட போகும்போது போனோம்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா, சின்ன ஒரு தட்டில் உப்பு கொண்டாந்து வைப்பாங்க. சின்ன ஒரு கப்பில் என்ன செய்வாங்க, உப்பு இருக்குல்ல, கல் உப்பு, அதை கொண்டாந்து வைப்பாங்க. என்னத்துக்கு வைக்கணும்னு கேட்டால், உப்பு கொண்டு ஆரம்பிக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி உப்பு முதல்ல சாப்பிடணும், இது ஒரு சுண்ணத்து. உப்பு சாப்பிட்ற என்னவா சுண்ணத்து, ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உப்பை சாப்பிட்டு தான் மற்றது சாப்பிடணுமா. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடுக்கு நிறைய விட நான் போயிருக்கும்போது நானே அதை பார்த்துருக்குறேன். முன்னாடி கூட உப்பு வச்சுருவாங்க சின்ன கிண்ணத்தில். எதுக்கு வைக்கிறாங்கன்னு நம்ம தெரியாமல் கேட்டோம்னா, சுண்ணத்து வச்சுருக்கோம்பாங்க. அதெல்லாம் சுண்ணத்துலாம் கிடையாதுன்னு சொன்னாலும் இப்போ விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ இது நிறைய நடைமுறை நிறைய பேர் இருக்குது, நிறைய நம்பிக்கை இருக்குது. சில முகநூலில் கூட அந்த மாதிரி பதிவுகள்லாம் வருகிறது. எப்படி உப்பை முதல் உணவாக உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அது பல நோய்களுக்கு நிவாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இவன் உப்பு தான் எல்லா நோயும் காரணம்ங்கிறாங்க இவங்க. இவன் சொன்னால் உப்பு எல்லா நோய்க்கு நிவாரணம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, உப்பை பற்றி அப்படி சில ஹதீஸ்களை சொல்கிறார்கள். அந்த ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், செய்யுது இதாமிக்கும் அல் மில்ஹு, உங்களுடைய குழம்பு இருக்குல்ல, அதில் சிறந்த அதுக்கு தலைவர் உப்பு தான். குழம்பு தொட்டுக்கிறதுக்கு உள்ளது இருக்குல்ல, அதில் என்னத்தை நீங்கள் தொட்டுக்கிட்டாலும் உப்புக்கு நிகராக வராதுங்கிறாங்க. செய்யுது இதாமிக்கும் அல் மில்ஹு, உங்களுடைய குழம்புகளுக்கு தலைமை தாங்குவது உப்பு தான்ங்கிறாங்க. அப்போ உப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது உப்பில்லா பண்ண குப்பையில் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள பழமொழியில் வருது. இந்த ஹதீஸ் இப்போ இப்னு மாஜாவில், தபரானியுடைய அவுசத்தில், முஸ்னத் அபு யாலாவில், முஸ்னது ஷிஹாபில், தாரிக் திமிஷ்கில், மோஜம இப்னுல் ஆராபில், ஷோபுல் ஈமானில், இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளராக ஈசபுன் அபி ஈசா என்பவர் வர்றாரு. ஈசபுன் அபி ஈசா என்பவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள். அதனால் அதுக்கு அப்படிலாம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படலை. இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது, நீ அக்கல்த, நீ சாப்பிட்டாயானால் ஃபபுத பில் மில்ஹி, முதல்ல உப்பு கொண்டு ஆரம்பி, வக்திம் பில் மில்ஹி, கடைசிலேயே உப்பு சாப்பிட்டுக்கிறணுமா. முதல்ல ஒரு உப்புக்கல் போட்டுக்கிறேன்னு சாப்பிடலாம், முடிச்சு என்ன செய்யணும், ஒரு உப்புக்கல்லை வாயில் போட்டுக்கிறங்க. ஏனென்றால் இன்ன ஃபில் மில்ஹி ஷிஃபாவுன் மின் சபீன தான், 70 நோய்க்கு அதில் நிவாரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸு, பொய்யான ஹதீஸு. 70 நோய்க்கு என்ன செய்கிறது, அது நிவாரணத்தை தரும். அவ்வளவுகள் ஜுதாமும், அது முதலாவது 70ல் முதலாவது குஷ்டம் வராது, ரெண்டாவது ஜுனூன் பைத்தியம் வராது, ஒரு பரசுனா வெண்குஷ்டம், வெள்ளையாக இருக்கும்ல தோல்லாம், அந்த குஷ்டம் வராது. வஜூல் அல்ராசு, பல்லு வலி வராது. வஜூல் ஹல்கி, தொண்டை வலி வராது. வஜூல் பசரி, கண்ணு வலி வராது. இது மாதிரி 70 நோய் இப்போ விவரமாக சொல்லி வருது. ஒரு 5 நோயை சொல்லிவிட்டு இது மாதிரி 70 நோய்களுக்கு நிவாரணம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருகிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இது எதுங்க வருதுன்னு கேட்டால், இது முஸ்னதுல் ஹாரிஸுங்கிற ஒரு நூலில் வந்திருக்கிறது. இதனுடைய ஹதீஸில் என்ன இருக்குன்னா, அதாவது ஷர்ரி பின் ஹாலிதுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியாது. இந்த செய்தியை சொல்கிறவர் முதல்ல யார் டீட்டெயில் இருக்கான்னா இல்லை, இவரிடமிருந்து கேட்டு அறிவிப்பதாக ஹம்மாத் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் வல்லாவுன், இவர் இட்டுக்கட்டி சொல்கிறவர். ஹதீஸை இவர் தயாரிப்பவர். ரசூலுல்லாஹ் சொல்லிலாம் இருக்க தேவையில்லை. இவர் உப்பை பற்றி சொல்ல நினைச்சார்னா எந்த ரசூலுல்லாஹ் பேரில் போட்டு விட்ருவார். இவர் உப்பை பற்றி ஏதாவது சொல்ல நினைச்சார்னா இவராக தான் சொல்லுவார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேரில் போட்டுருவார். அப்படியான ஒரு ஆள் இடம்பெற்றிருக்கிறாரு இந்த ஹதீஸில். அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துர் ரஹீம் இப்னு வாக்கித் அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஆள். மூணு விஷயம் வருது. 2 பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, ஒரு ஆள் இட்டுக்கட்டுறவராக இருக்கிறார். இவர்கள் வழியாக மட்டும்தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால உப்பு சாப்பிடுவதற்கு வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது. சாப்பிட்றதுக்கு முந்தைய இப்போ இது மார்க்கப்படி உள்ளது. ஆனால் அறிவியல் பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலும் உப்பு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க தான் செய்கிறாங்க. எல்லாம் கிராமில் சொல்கிறாங்க, 2 கிராமுங்களை 6 கிராமுகளை சாப்பிடாதீங்க, 10 கிராமுகளை சாப்பிடாதேங்கிறாங்க. அப்போ உப்புங்கிறது அதிகமாக இருப்பது ப்ரெஷர், அதுக்கெல்லாம் காரணம். 25 வயசில் ஒன்றும் செய்யாது. 25 வயசு வரைக்கும் உள்ள ஆட்களுக்கு உப்பு அள்ளி போடுத்துட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த வயசு தாண்டிடுச்சின்னு சொன்னால் உப்புகளை குறைங்கம்பாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, உப்பு குறைங்கன்னு ஃபஸ்ட்டு வேலையை சொல்லிடுவாங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா. அப்போ இது 70 நோய்க்கு நிவாரணம் உள்ளதை அப்படி தவிர்க்க சொல்லுவாங்க. 70 நோய்க்கு நிவாரணம் என்பதும் பொய்யாக இருக்கிறது. ரெண்டாவது, இட்டுக்கட்டுற ஆள் தான் இதை சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேரில் இட்டுக்கட்டை அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஹதீஸ் தானே தவிர, சாப்பாட்டிற்கு முந்தி உப்பு வைக்க வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது சுண்ணத்துன்னு வச்சாங்கன்னா குற்றமாக வேறு போயிடும். அவங்க வழக்கத்தில் எங்களுக்கு டேஸ்ட்டு உப்பு போட்டால் நான் அது உமிழ்நீர் ஊருண்டு அப்படி ஏதாவது காரணம் சொன்னாங்கன்னா அது குற்றத்தில் வராது. இது சுண்ணத்து, உப்பு தான் முதல்ல சாப்பிடணும், அது நபி வழின்னு சொன்னாங்கன்னா பாவியாக போயிடுவாங்க. அல்லாஹ் ரசூல் இட்டுக்கட்டுற விஷயமா ஆயிரும். அதனால் சுண்ணத்துலாம் கிடையாது. நீங்கள் விரும்பினா உப்பு வேண்டாம்னு வச்சுக்கோங்க, புளியங்க வேணாம், எதை வேணாலும் முன்னாடி சாப்பிடுங்க, இல்லைன்னு இருக்குது. சர்ப்பு தடை ஒன்றும் கிடையாது. அதுதான் சுண்ணத்து, அதான் வழிமுறைன்னு நீங்கள் மார்க்கமாக்குனீங்கன்னா என்ன ஆயிரும், குற்றமாயிரும். இது அல்லாத சாப்பிட்டுட்டு இடையில தண்ணி குடிக்க வேண்டியது, குடிக்கலாமன்னா குடிக்காது, தண்ணி இடையில குடிக்கக்கூடாது, இப்படியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டு நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.